ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ராஜ் தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நாம் இந்த டுட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம்? ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஏசி டு டிசி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரெக்டிஃபையர் சர்க்யூட், ஃப்ரிட்ஜ் சர்க்யூட்ஸ் இதெல்லாம் 3 விதமான மெத்தடில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ரெக்டிஃபையர் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணி ஏசிலிருந்து எப்படி டிசியாக மாற்றுறதுன்னு பார்ப்போம். இது டைமண்ட் ஷேப்ஸ் ரெக்டிஃபையர் சர்க்யூட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 சைடு கோடு போட்டிருக்கிறது நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ், 2 சைடு பிளாக் கலர் இருப்பது வந்து நெகட்டிவ் சார்ஜ். மற்ற 2 சைடும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இதில் ஃபில்ட்ரு பண்ண 25 வோல்ட் 4700 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் நான் யூஸ் பண்ணி ப்ளஸ் சைடு கனெக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் சைடு கனெக்ட் பண்ணிப்போம். நான் கனெக்ட் பண்ணுற போல் நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சால்டரிங் பண்ணிப்போம். சால்டரிங் பண்ணுறது மூலிமா கான்டாக்ட் நமக்கு ஃபுல்லாக பவர்ஸ் கரெக்டாக வந்துட்டுருக்கும். நமக்கு ரெக்டிஃபையர் சர்க்யூட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவுட்புட் லைனை மற்ற 2 சைடு கனெக்ட் பண்ணிப்போம். இதில் நீங்கள் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எதுக்கு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம்னா, வர்ற வோல்ட் வந்து நமக்கு ஸ்டேபிளாக வரத்துக்காக கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறோம். இப்போது இதில் 24 வோல்ட் வந்துட்டுருக்கு. நம்ம இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம் ஏசி டு டிசி. நான் 24 வோல்ட் லைட் ஒன்று உங்களுக்கு நான் டிசி லைட் செக் பண்ணி காட்டுறேன். லைட் ரொம்ப பிரைட்னஸாக எரிஞ்சிட்ருக்கு. இந்த லைட் டிசியில் தான் எரியும். நம்ம ஏசி டு டிசியாக நாம் இதை சேஞ்ச் பண்ணிருக்கோம். அடுத்து கெப்பாசிட்டரில் டயோடில் பிளாக் சைடு வந்து நமக்கு மைனஸ், எப்பவுமே மைனஸ்க்கு நேராக மைனஸ் நம்ம ஜாயின் பண்ணிப்போம். இன்னொரு டயோடு அதே சேம் ப்ளஸ் சைடுக்கு நேராக ப்ளஸ் கனெக்ட் பண்ணிப்போம். கனெக்ட் பண்ணிட்டோம். இது சால்டரிங் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம 25 வோல்ட் 4700 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சர்க்யூட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரிட்ஜ் சர்க்யூட்ஸ் சொல்லுவாங்க. இந்த மெத்தட் மூலியமாகவும் நாம் ஏசியிலிருந்து டிசியாக மாற்றிக்க முடியும்.
இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் அவுட்புட் லைனை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது செகண்ட் மெத்தட். இது போலவும் நாம் ஏசியிலிருந்து டிசி கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது செக் பண்ணி பார்த்துருவோம். இதுலேயும் நமக்கு 24 வோல்ட்டு அவுட்புட் வந்துட்டுருக்கு. இது ரெண்டாவது மெத்தடு ஃப்ரிட்ஜ் சர்க்யூட்ஸ் சொல்லுவாங்க. இது போலயும் நம்ம ஏசியிலிருந்து டிசியை மாற்றிக்க முடியும். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக கிரவுண்டு இருந்தால் எப்படி நம்ம ஏசியிலிருந்து டிசியை சேஞ்ச் பண்ணுறது பார்ப்போம். ப்ளஸ் சைடு 2 டயோடு கனெக்ட் பண்ணிவிட்டு 25 வோல்ட் 4700 மைக்ரோஃபோர் கெப்பாசிட்டரை இதுக்கு நான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் சைடு அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இது போல் நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் மைனஸ் வந்து மைனஸ் சைடும் ப்ளஸ் வந்து ப்ளஸ் சைடும் கனெக்ட் பண்ணிப்போம். இது டிரான்ஸ்ஃபார்மரில் வர அவுட்புட் வந்து நமக்கு எதுன்ற டிஃப்ரெண்ட் வேரியேட் வரும். அதனால் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக சால்டரிங் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் டிரான்ஸ்ஃபார்மரில் ஒயர்ஸ் வந்து கட்டாக இருந்துச்சுன்னா ஒயர்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இப்போ கிரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து கெப்பாசிட்டர் மைனஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். இது போல் கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ஏசிலேருந்து டிசியை சேஞ்ச் ஆகிடும். இதில் வந்து நமக்கு பிளாக் கலர் மட்டும்தான் எப்போயுமே கிரவுண்டாக இருக்கும். மற்ற 2 பேர் ஈவனாக ரெட்டுனா ரெட்டாக இருக்கும், இல்லைனா க்ரீனாக க்ரீனாக இருக்கும். நான் ஒயர் சேஞ்சஸ் பண்ணுறது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஆனால் இப்படி தான் நம்ம இந்த சர்க்யூட்ஸ் ரெடி பண்ணணும். இதுபோல நம்ம ஏசி டு டிசியாக மாற்றிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். Raj Tamil Channel Computer Hardware. Please subscribe.